பிக்கணுமா? கை மட்டும் தான். யார் இப்போ பொண்ணு? கரெக்டு. காதல் பூ காதல் ஒன்றே மிக உயர்ந்தது, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். ஹே கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு முஷரஸ் vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு க்ரோசரி ஷாப்பிங் vlog அண்ட் நாங்கள் வந்து பார்க்கில் போய் குக் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சண்டே எங்களுக்கு எந்த பிளானுமே இல்லை. திடீர்னு ஃப்ரெண்ட் கால் பண்ணி நம்ம வெளியே போகலாம், வெளியே போய் குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே நம்மளும் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு க்ரோசரி பார்த்திங்கன்னா சண்டே ஒரு சில காய்கறிஸ்லாம் வாங்கிட்டு இருந்தேன். நாங்கள் எப்போதுமே க்ரோசரி வந்துட்டு நெஸ்டோவில் தான் வாங்குவோம். எனக்கு தெரிஞ்சு மற்ற கடைக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு நெஸ்டோவில் கொஞ்சம் அஃபோர்டபுளாக ஃபீல் ஆகும். பிகாஸ் இந்த வார் டைமில் கூட எனக்கு அங்கே அஃபோர்டபுளாக தான் தெரிந்தது. பட் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா வெண்டிக்காய்லாம் ஆஃபரில் போடுவாங்க. பட் இந்த டைம் கொஞ்சம் வெண்டிக்காய்லாம் 10 dirhams 11 dirhams அந்த மாதிரி இருக்குது. பட் இருந்தாலுமே வெண்டிக்காய் என் ஹஸ்பண்ட்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிடுவேன். நான் வந்துட்டு பர்டிகுலராக இளநீ தான் வந்துட்டு ஹை ப்ரைஸாக ஆகி பார்த்தேன். பிகாஸ் நாங்கள் எப்போதுமே இளநீ என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹீட் பாடி அப்படிங்கிறதுனால வாங்குவோம். ஸோ 6 dirhams அந்த மாதிரி. பட் வந்துட்டு இந்த வார் சுச்சுவேஷனில் மதினாலலாம் பார்த்திங்கன்னா 12 dirhams போட்டிருந்தது ஒரு இளநீ. பட் நெஸ்டோவில் வந்துட்டு உங்களுக்கு இளநியே இல்லை கொஞ்ச நாளாக. முன்னாடியெலாம் 150 160க்குள்ளே ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் ப்ரைஸஸ்லாம் அதிகமானதுனால 200க்குள்ளே வந்துட்டு ஷாப்பிங் வருது. லைக் மேக்ஸிமம் 150 to 200. ஸோ அதுக்கு இடையில அதை விட கம்மி பண்ணணும் 150க்குள்ளே 150 அப்படின்னு நினச்சா கூட கொஞ்சம் ட்ரை பண்ண முடியல, வரவே மாட்டேங்குது. பிகாஸ் கொஞ்சம் ப்ரைஸஸ்லாம் ஜாஸ்தியானதுனால. நாங்கள் அதிகமாக ஸ்நாக்ஸ்லாம் வாங்க மாட்டோம். வாங்கினா அந்த மாதிரி சீஸ் கேக் இந்த மாதிரி தான் வாங்குறது. சிப்ஸ்லாம் அவாய்ட் பண்ணியாச்சு. பட் வந்து பார்க் வந்துட்டு நாங்கள் இன்னும் ஒரு 2 ஃபேமிலி கூட போகிறதுனால கொஞ்சம் சிப்ஸ்லாம் கிட்ஸ் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் க்ரோசரி ஷாப்பிங் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா பார்க் போகிறதுனால நாங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில்ஸாக பார்த்துட்டு இருந்தோம். இல்லைனா நாங்கள் எப்போதுமே கேன் தான் வாங்குவோம். எங்களோட க்ரோசரி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லாங் ட்ரைவ் பார்க் போகிறதுனால காரில் வந்துட்டு வாட்டர்லாம் கரெக்டாக இருக்கா, ஏர்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்குக்கு போகிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக டீ பவுடர், கொஞ்சமாக சுகர், ஏன்னா அங்கே போய் டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 1 கிலோ சிக்கன் வாங்கியிருந்தோம். ஸோ கோழியானம் பண்ணி பரோட்டா பண்ணி சிக்கன் 65 பண்ணி சாப்பிட்லான்னு தான் பிளானு. ஸோ சுகர்லாம் காலி ஆகிடுச்சி. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரீசெண்டாக தெம்முல என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இந்த பேக்கெட் சீல் பண்ணுறது வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை சீல் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கெட்ஸில் தான் நம்ம அதிகமாக வீட்டில் வச்சுருப்போம். ஸோ இப்படி ஒரு சீலர் வாங்கி வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீல் பண்ணிட்டா எதுவுமே கொட்டாது. ஸோ உங்களுக்கு வந்து டப்பா எதுவும் அவசியம் இல்லாமல் இருக்கும். ஸோ எடுத்து வைக்கிற திங்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் ருசேனாவை ரெடி பண்ணிட்டு நானும் ரெடி ஆகிட்டு சிக்கன் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம டப்பாவில் போட்டு வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு வெளியே போய் குக் பண்ணது வந்துட்டு எப்போதுமே க்ரில்லாக இருக்கும். ஃபிஷ் கிரில் இல்லைனா சிக்கன் கிரில் இந்த மாதிரி. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போய் ஆனோம். லைக் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் பார்த்திங்கன்னா அவங்க பண்ணியிருக்காங்க. பட் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் இது வரைக்கும் போயிட்டு ஆனோம் அந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பண்ண போகிறது கிடையாது. பாய்ஸ் தான் இந்த தடவை ஆணை காய்ச்ச போகிறாங்க. ஸோ செம ஃபன்னாக இருக்க போகுதுன்னு தோணுச்சு. ஸோ சிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்காக பேக்கில் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் டீ போடுறதுக்காக மில்க் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சி, நம்ம ஃபுட் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு ஒரு 3 o'clock 3:30 கிட்டக்க நாங்கள் வீட்லேருந்து கிளம்பணும் ஈவினிங். வரியா வரலையா? நீ வெளியே வரியா வரலையா?
எப்போதுமே தனியாகவே இருந்துட்டு சமைச்சிட்டு ஏதாவது குரூப்பாக போய் சமைக்கிறப்போ ஒரு மாதிரி செம ஹாப்பியாக இருக்கும். அதுவே பாய்ஸ் பண்ண வராங்க அப்படிங்கிறப்போ இன்னுமே நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும். அது சாப்பாடு நல்லா வருதோ நல்லா வரலையோ, பட் வந்துட்டு நம்மளுக்கு ஓகே, நம்மளுக்கு அன்றைக்கி வந்து ஃப்ரீப்பா, அன்றைக்கி லீவ் அப்படிங்கிற ஒரு ஜோனே பார்த்திங்கன்னா ஒரு தனி ஃபீலிங். அந்த ஹாப்பினஸில் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டுருந்தோம். ஸோ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசல் கைமா தான் போகிறோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து பிளான் போட்டது ஜபல் ஜைஸ். அப்புறம் ஜபல் ஜைஸில் பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு ஸ்பாட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராசல் கைமா பார்க்குக்கு போகலாம், அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே, வை நாட், அங்கேயே நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ராசல் கைமா பிளான் போட்டாச்சு. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் பார்த்திங்கன்னா ஜபல் ஜைஸ், மலை மேலே ஏறுறது. பட் நாங்கள் வந்துட்டு சரி நம்ம கீழே இருந்துப்போம், அண்ட் சம்மரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சம்மர் இன்னும் பீக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் போட்டுச்சு. அதுவும் இது ரொம்ப நாள் பிளான்லாம் இல்லை, சடன் பிளான். சண்டே வந்துட்டு என் ஃப்ரெண்ட் வந்துட்டு எனக்கு மெசேஜ் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு சொல்லவும் அது அப்படியே டக்குன்னு ஓகேவாயிடுச்சு. சடன் பிளான்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆகும், ப்ரீ பிளான்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. இது நான் நிறைய விஷயத்தில் பார்த்துட்டேன். ஃபைனலாக ராசல் கைமா பார்க் வந்து ரீச் ஆயாச்சு. திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ நடந்து போயிட்டுருந்தோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீ இருக்குது, லைக் என்ட்ரி ஃபீ. காரோட நீங்கள் 5 மெம்பர்ஸோட உள்ளே போகணும் அப்படின்னா 20 dirhams. ஸோ சிங்கிள் பர்சனுக்கு கரெக்டாக தெரில, உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஆல்ரெடி நீங்கள் யாராவது இங்கே போயிருக்கீங்க, உங்களுக்கு அதை பற்றி தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் பார்க்கோட என்ட்ரி. ஸோ இந்த பார்க் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்ததே இல்லை, இதுதான் செகண்ட் டைம் நாங்கள் ராசல் கைமா வரோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் 2 years பிஃபோர், லைக் 4 months நான் வந்து துபாய் வந்திருந்தப்போ கடைசி லைக் நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன்னா நாள் வந்து ஒரு வேலை விஷயமாக ராசல் கைமா வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க. ஸோ அதோட எங்களையும் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அப்போ நாங்கள் பீச் போயிட்டு அது ஒரு vlog-ஆக, லைக் அது ஒரு ஷார்ட்ஸாக கூட நான் போட்டிருப்பேன். ஸோ அப்போ வந்து அதான் அடுத்தது இப்போ தான் நாங்கள் ராசல் கைமா வரேன். பார்க் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. ட்ரீஸ்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. அண்ட் கீழே கிராஸ்லாம் அவ்வளோ க்ரீனரியாக நிறையா இருந்தது. பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் அது ஒரு பெரிய பார்க்குங்கிறதுனால நம்மளை சுற்றி பெருசாக யாருமே இல்லை. போய் கொஞ்சம் நேரத்துலேயே டீ போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் டீயை போட்டு பாய்ஸ்க்கும் கொடுத்தாச்சு. அப்புறம் நாங்களும் குடிச்சிட்டு அப்படியே கேர்ள்ஸ் எல்லோரும் கதை பேசிகிட்டு இருந்தோம். சும்மாவே கதை பேசுவோம், இதில் ஒன்றா சேர்ந்துட்டா சொல்லவே வேணாம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சில கேம்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். மோனோபோலி, யூனோ அப்படின்னு சொல்லிட்டு லூடோலாம். ஸோ அதெல்லாம் நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் அவ்வளோ ஆர்வமாக விளையாடிட்டு இருந்ததில் இருட்டினது கூட தெரியாமல் நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லைட் வந்துட்டு எங்கள் சைடில் போயிடுச்சு. ஸோ பக்கத்துலேயே வந்துட்டு நல்லா வெளிச்சமாக இருந்தது. அங்கே நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டோம். அங்கே போய் பாயெல்லாம் போயிட்டு இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ்லாம் வந்துட்டு சமைக்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு சில ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஃப்ரெண்ட் ஃபேமிலி பார்த்திங்கன்னா அவங்க வந்து கட்டர் போர்டு, கத்தி, அதுக்கப்புறம் குக் பண்ணுறதுக்கான வெசல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. வீட்லேயே எடுத்து தர மாட்டீங்களே சார்? பிகாஸ் இது வரைக்கும் எங்களுக்கு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால நாங்கள் கிரில் செட் தான் வச்சுருந்தோம். ஸோ அவங்க வந்துட்டு நாங்கள் ஆல்ரெடி இது மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருந்தாங்க. யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாஸ் கேலரி ஃபேமிலி தான். நம்ம ஆல்ரெடி யாஸ் கேலரி சிஸ்டர் கூட நிறையா வீடியோஸ் லைக் கிவ் அவே பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு சில இதெல்லாம் நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ யாஸ் கேலரி ஃபேமிலி கூட தான் போயிருந்தோம். கேர்ள்ஸாக நாங்கள் சேர்ந்துருந்தால் கூட இவ்வளோ ஸ்பீடாக பண்ணியிருப்போமான்னு தெரில. பாய்ஸாக 3 பேரும் சேர்ந்து ரொம்ப ஸ்பீடாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி லைக் கோழி ஆனத்தை வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கட்டிங்லேருந்து எல்லாமே அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. என்கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லை. அண்ட் பரோட்டா பார்த்திங்கன்னா ரெடிமேட் தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ ரெடிமேட் பரோட்டா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இவ்வளோ பொரிக்கிற அளவுக்கு இருக்குமா?
சைட் பையில் சிக்கனுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது. எல்லாத்தையுமே ஆணத்தில் போட்டால் ரொம்ப ஜாஸ்தியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ளெஷ்ஷாக இருக்கிற சிக்கனையாக தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு சிக்கன் 65 மாதிரி பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்மக்கிட்ட மசாலாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் போட்டு கேர்ள்ஸ் வந்துட்டு நாங்கள் இங்கே சிக்கன் 65 பண்ணிகிட்டு இருந்தோம். கை மட்டும் தான் நினைக்கிறேன். ஓகே தானே? இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து சமைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருந்தது. நாங்கள் சமைச்சதே தெரியல. லைக் ஏதோ ஒரு குட்டி வேலை மாதிரி தான் இருந்தது. பெருசாக ஒன்றுமே தெரியவே இல்லை. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே ஆணம் ஆகிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் நாங்கள் வந்து சிக்கன் 65 போட்டு பொரிச்சிக்கிட்டு இருந்தோம். பரவாயில்ல, சட்டி ஐடியா ஒன்று வந்துச்சு. சூப்பர்ல. ஆமாம். ஸோ எங்களோட சண்டே டின்னர் மெனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65, பரோட்டா அண்ட் சிக்கன் கறி, அது கூட வந்து ஆனியன். அந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரைட் பண்ணுறதுக்கான பைக்ஸு, அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஜெயிண்ட் வீலு, கொலம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு அங்கே போகிறது தான் பிளானு. ஸோ நம்ம சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சி. பிளேட்ஸில் வச்சு எல்லாத்துக்கும் வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்க்கவே செம்ம டேஸ்டியாக இருக்குல்ல. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ருசைனா பார்த்திங்கன்னா கிட்ஸோடு சேர்ந்து பாதி பரோட்டா சாப்பிட்டா பயங்கர ஹாப்பியாக இருந்தது எனக்கு. எங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு திங்ஸ்லாம் பேக் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு நாங்கள் வந்து ப்ளே ஏரியாவுக்கு வந்தாச்சு. இங்கே உள்ள எல்லா ரைடுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ், லைக் 7 dirhams 5 dirhams அண்ட் சண்டேங்கிறதுனால உங்களுக்கு 10 dirhams உள்ள ரைட்லாம் 5 dirhamsக்கு ஆஃபர்னு சொல்லியிருந்தாங்க. நான் இது வரைக்கும் இவ்வளோ அஃபோர்டபுளாக வந்து துபாயிலையும் பார்த்ததில்ல அண்ட் ஷார்ஜாலேயுமே பார்த்ததில்ல. நல்லா லைக் அஃபோர்டபுளாக இருந்ததாங்க. ஏன்னா இந்த மாதிரி ப்ளே ஏரியா பார்த்துட்டா கண்டிப்பாக கிட்ஸ் வந்துட்டு போய் விளையாடணுன்னு ஆசைப்படுவாங்க. அப்போ இந்த மாதிரி அஃபோர்டபுளாக இருக்கிறப்ப போய் விளையாட வர்றப்போ பெருசாக எதுவும் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் சண்டேஸில் இந்த மாதிரி ஆஃபர் வேறு லெவலில். பட் ஹைட்டுக்கு எப்போதும் போல் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து கிட்ஸ் எல்லாம் ஒரு ரைடில் விடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேஷிங் கார் கிட்ஸ்க்கு உள்ளது போனாங்க. ருசைனா அலோடு இல்லைன்னொன்னே இந்த ரைடு பண்ணிகிட்டு இருந்தாவ. ருசைமா டைட்டாக பிடிச்சிக்கோ. அதை முடிச்சுட்டு எல்லா கிட்ஸும் சேர்ந்து இந்த ரோலர் கோஸ்டர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ருசைனாவையும் அழைச்சிட்டு போயிருந்தாங்க. ருசைனாவும் இதில் அலோட் தான். லைக் ருசைனா நான் பயப்படுவான்னு நினச்சேன். பட் அவளோட ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக போனால் எனக்கு வந்துட்டு என்னடா நடக்குதுங்கிற மாதிரி இருந்தது. பிகாஸ் ருசைனா பயப்படவே இல்லை. அவள் பயப்படாததுனால நான் தான் இங்கே எக்ஸைட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா அப்படி கத்திக்கிட்டு இருந்தேன், ருசைனா ருசைனா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவள் பயப்படுவான்னு நினச்சேன். அவள் இது வரைக்கும் இந்த மாதிரி ரைடில் தனியாக லைக் நாங்கள் இல்லாமல் போனதே கிடையாது. என்ஜாய் பண்ணுது வண்டு. எனக்கு இந்த ஸ்பீடாக வரப்போ கொஞ்சம் பயமாக இருந்தது. பட் அவள் அதுக்குமே பயப்படவே இல்லை. செம்மையாக சிரிச்சுக்கிட்டே தான் வந்துட்டு அவள் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. சரி ஓகே, நம்மள மாதிரி தான் நம்ம பிள்ளைய வந்திருக்கு அப்படின்னு யோசித்தேன். அடுத்தது ஃபைனலாக கிட்ஸ்க்கு இந்த ஒரு ரைடையும் விட்டுட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா கொலம்பஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போயிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இது என்னால் வீடியோ பிடிக்க முடியல. பிகாஸ் வந்துட்டு செம்ம ஸ்பீடாக போணுச்சு. செம்ம சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இவ்வளோ ஸ்பீடாக போவோம்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இது ஜஸ்ட் ஒரு 7 dirhams தான் ஒரு ஆளுக்கு. பட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அந்த டேவை. I am very sorry. யாஸ் கேலரி சிஸ்டர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க வர்த்தாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்னு. லிட்ரலி வர்த்தாக இருந்தது. ஸோ எங்கள் டே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பினஸோட, அவ்வளோ ஃபன்னோட, அவ்வளோ சிரிப்போட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.